எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். நீ அவர்கிட்ட இருக்கிற தப்பை மட்டும் தான் பாக்குறே தவிர அவருக்குன்னு ஒரு நல்ல மனசு இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஆமா, நீங்க தான் அவனை மெச்சுக்கணும். அவன்லாம் மனுஷனே கிடையாதுங்க. இதான் துளசி உங்ககிட்ட இருக்க பெரிய பிரச்சனையா. நீ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டனா அதான் சரின்னு கடைசி வரைக்கும் பிடிவாதமாவே இருப்ப. மத்தவங்க பேசுறது காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. பிரபாகரை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அவர் ஒன்னும் தீபாவோட சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஆனா அவரை முழுக்க முழுக்க தப்புன்னு சொல்லவே முடியாது. நீ இவ்வளவு தூரம் கோவப்பட்டு பேசுற. அனாதைய போய்டும் நேரடியாவே திட்டின. ஆனா அவரு இன்னும் உன் மேல அக்கான்ற மரியாதையோட தான் இருக்காரு. தனக்கு இருக்கிற ஒரே உறவு அக்கான் மட்டும் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தெரியுமா உனக்கு? உனக்கு தான் தம்பின்ற பாசமே எல்லாம் போயிருச்சு. இப்ப கூட கார்ல வரப்போ அக்காக்கு எப்படியாவது திரும்ப சீட் கிடைக்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. தெரியுமா? ஆனா நீ எப்படி பாசமே இல்லாம இருக்க? எனக்கு அவன் மேல பாசம் வரவே வராதுங்க. நான் அவனை மன்னிக்கணுங்கிறதுக்காக சும்மா ஏதாவது சொல்லி சமாளிக்காதீங்க. உன்னால திருத்தவே முடியாது. ஏங்க, திருந்த வேண்டியது அவங்க. ஐயோ, இதோட அவரை பத்தி பேசுறது விட்டுறியா? தேவையில்லாம நமக்கு பிபி தான் ஜாஸ்தியான இருக்கு. அவரை பத்தி பேசுறது நிறுத்து முதல்ல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாரு. காலேஜ் சீட் விஷயமா திரும்ப அந்த ஆபீஸ்ல போய் பார்க்க சொல்லிருக்காரு. நீ கிளம்பி போயிட்டு வந்துடலாவா? ஏங்க, இததானே வந்த உடனே சொல்லிருக்கணும். எங்க சொல்ல விட்ட? வந்ததுல இருந்து லபோ தீபோ லபோதின்னு கத்தின்ல இருக்கிற. போய் ரெடி வா, போ சீக்கிரம். இந்த வீடு தான் நினைக்கிறேன். போமா? சார், யார பார்க்கணும்? ஐயா இருக்காரு. ஐயா மேல மீட்டிங்ல இருக்காரு. இப்போ வந்துருவாரு. நீங்க கொஞ்சம் வெயிட் உள்ள பண்ணுங்க. வரலாமா? உள்ள வாங்க. வா. உட்காருங்க. ஏய், சீக்கிரம் வாங்க. வரேம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க? போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு. உட்காரு. ஏங்க, வந்த வேலை இன்னைக்காவது முடியுமா? இல்ல நேத்து மாதிரி ஏமாத்திட்டு வரா? ஒன்னும் கவலைப்படாத குட்டிமா. என் ஃப்ரெண்டு கன்ஃபார்மா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நிச்சயமா நீ முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போமே. ஆமாய்யா, இன்னைக்கு தான் இன்கொயரி முடிஞ்சது. கண்டிப்பா ரிசல்ட் நைட்டுக்குள்ள தெரிஞ்சிடும். அப்புறம் ரெண்டாவது, யாரு நீங்க? வணக்கம் சார், என் பேரு தமிழரசு. சபரிநாதன் சார் சொல்லி அனுப்பிச்சாரு. நானும் ஒரு பேங்க்ல ஒண்ணா ஒர்க் பண்ணிருக்கோம். ஓ, ரைட் ரைட். உங்க ஒய்ஃபுக்காக சீட்டு கேட்டு ஆபீஸ்க்கு ஆமா சார், வந்தீங்க. ஆபீஸ்ல இருந்து பார்த்தப்போ நீங்க கொஞ்சம் பிஸியா இருந்தீங்க. 2 நாள் கழிச்சு வந்து பார்க்க சொன்னீங்க. அதான் சபரிநாதன் சார் மூலியமா அப்பாயின்மெண்ட் வாங்கி வீட்லயே வந்து பார்த்தலாம் தான். ஞாபகம் இருக்கு. நான் தான் வர சொன்னேன். அவசர வேலையா கொஞ்சம் வெளியில போயிட்டு இருக்கேன். 1 hour நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? நோ ப்ராப்ளம் சார், வெயிட் பண்றோம். சபரிநாதன் என் சொந்தக்காரன் தான். கண்டிப்பா இந்த வேலையை நான் முடிச்சு தரேன். சைலு, என்னங்க? இங்க வா. இவர் நம்ம சபரிநாதனுக்கு ரொம்ப வேண்டியவரு. ஒரு வேலை விஷயமா வந்திருக்காரு. இப்ப நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். இவங்களுக்கு குடிக்க ஏதாவது குடுமா? ஏ ராமா, இத வந்துட்டேம்மா. ஐயா சொன்னது கேட்டதில்ல? இவங்களை கொஞ்சம் கவனி. காஃபி டீ ஏதாவது குடுக்கட்டுமா? டீ காஃபி எல்லாம் வேணாம். என் நாத்தனார் புருஷனுக்கு தெரிஞ்சவங்க சூப்பே வச்சு கொடுத்துடலாம். வா. சரி. குட்டிமா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது குட்டிமா. நேத்து நடானா ஒரு எரிச்சலாய் பேசினாரு. இன்னைக்கு நடானா ரொம்ப மரியாதையோட பேசுறாரு. சூப்ல வர வச்சு தரேன்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடும் தோணுது குட்டிமா. ஆமாங்க, எனக்கும் இப்பதான் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. சரி சரி, முதல்ல உட்காரு. இந்த பாரு குட்டிமா, ஐயா கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து சீட்ல வாங்கி தர. இந்த சீட்டு கிடைச்சோன்னு எனக்கு ட்ரீட் வச்சுன்னு சொல்லிட்டேன். நிச்சயமாங்க, சீட்டு மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களை நிக்க வச்சு ஆர்த்தி எடுக்கிறேன். ட்ரீட் அதுவும் உண்டு. என் புருஷன் கிட்ட சொல்லி பெரிய ஹோட்டலா கூட்டிட்டு போய் அசத்திட மாட்டோம். முதல்ல சீட்டு கிடைக்கிற அப்புறம் பாத்துக்கிறேன். குட்டிமா, உன் முகத்துல சிரிப்பை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் எனக்கு டென்ஷன் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஹலோ. தமிழ், என்னாச்சுப்பா? அவரை பாத்தீங்களா? வேலை முடிஞ்சதா? அவரை மீட் பண்ணிட்டேன் சார். ஆனா அவர் எங்கேயோ அர்ஜென்ட்டா வெளியே போயிருக்காரு. ஒரு 1 hour திரும்பி வந்துருன்னு சொல்லியிருக்காரு சார். என்னப்பா இது, திரும்ப உங்களை காக்க வச்சிட்டாரா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏதோ முக்கியமான வேலைன்னு போயிருக்காரு. அது மட்டும் இல்ல சார், எங்களை பயங்கரமா ரிசீவ் பண்ணாரு. அவர் வைஃப் கிட்ட எங்களை நல்லா கவனிச்சிக்க சொல்லியிருக்காரு. அப்படியா? நான் தான் சொன்னேனே தமிழ், நல்ல மனுஷன் தான். லைட்டா இழுத்து அடிப்பாரு. எவ்வளவு தூரம் பொறுமையா வெயிட் பண்றோன்னு பாப்பாரு. ஆனா கண்டிப்பா கேட்ட உதவி செஞ்சு கொடுத்துருவாரு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு சார். இந்த தடவை கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமா தமிழ், எவ்வளவு லேட் ஆனாலும் இருந்து பொறுமையா பாத்துட்டு வாங்க. அவசரப்பட்டு கிளம்பி வந்துடாதீங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் இன்னைக்கு நாங்க அவரை விடுறதாவே இல்ல. ஒய்ஃப் கூட இருக்காங்கல்ல, அவங்க டென்ஷனா வேற இருப்பாங்க. அவங்கள்ட்டயும் சொல்லுப்பா, கண்டிப்பா சீட் வாங்கிடலான்னு. சரிங்க சார், நான் சொல்றேன். ஓகே தமிழ், போன் வச்சிடறேன். என்னங்க சொன்னாரு? சீட்டு கன்ஃபார்மா கிடைக்குமா? இந்த ஆபீசர் கொஞ்சம் பந்தா பார்ட்டியா. என்னதான் சீன் போட்டாலும் வேலையை கரெக்டா முடிச்சு கொடுத்துருவாராம்.
பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க தன்னோட பவர் காட்டுறதுக்காக இந்த மாதிரிலாம் பில்டப் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. நமக்கு நம்ம வேலை முடியணும். அதான் வாங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். இந்த குட்டிமா ஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தல சூப்லாம் கொடுத்துருக்காங்க. பெரிய ஆள் தான் நீங்க. என்னங்க இப்படி இருக்கு? கோடி ரூபாய் கொடுத்த கூட இது குடிக்கவே முடியாது. குட்டிமா சூப்புன்ற பேர்ல எதையோ குழப்பி கொடுத்துருக்காங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், எவனாலும் இது குடிக்கவே முடியாது. இப்ப என்னங்க பண்றது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. வெந்நீர்னா கூட வாய் கொப்பளிச்சிடலாம், இது என்ன பண்றது? எங்க குடிக்கலன்னா தப்பா நினைச்சுக்க போறாங்க. அப்படின்னு யோசனா நீயே குடி. ஐயோ என்னால குடிக்க முடியாதே. தெரியுதுல, இப்பவே எனக்கு நமன்னு இருக்கு. இத மட்டும் குடிச்சு அவ்வளவுதான் எந்திரிக்கவே முடியாது. சரி, இந்த கெமிக்கல் என்ன பண்ணலான்ற? கஷ்டமோ நஷ்டமோ கண்ணு மூடிட்டு குடிச்சிடலாமா? எங்க நமக்காக பண்ணிருக்காங்க, குடிக்கிறது தானே மரியாதை. தாயே, உன் அளவுக்குலாம் எனக்கு சகிப்பு தன்மை கிடையாது. என் மேல கேஸ் போட்டு ஜெயில வச்சா கூட சரி, சத்தியமா இதை என்னால் குடிக்கவே முடியாது. சரி, என் கூட வா. எங்கங்க? எடுத்துன்னு வா, கரண்டில இங்க வச்சுட்டு வந்துரு. வா. எங்க போறோம்? வா. எங்க? என்னங்க என்னது இது குடிக்கார சொல்றியா? கேவலமா இருக்குது. மேடம், சூப்பு பிரமாதம் மேடம். அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு. நல்லா காத்தோட்டமா குடிக்கலாமே வாசல் வரைக்கும் வந்தோமா. அந்த செடி சூப்பரா இருக்குது மேடம். அப்படியே கை தவறி சூப்பு கீழே கொட்டிருச்சு. போய் சொல்லாதீங்க, வேணும்னு தானே கொட்டினீங்க. ஐயோ இல்ல மேடம், அது நான் வேணும்ட்டே எல்லாம் கொட்டல மேடம். அது தலையில பொடுகு ஜாஸ்தியா, அதான் டாக்டர் உப்பு காரணம் சேர்க்க கூடாதுன்னு சொன்னாரு. சூப்பு செட் ஆகாது, இவருக்கு பிபி மேடம். இவளையும் டாக்டர் குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமால? ஆமா. கஷ்டப்பட்டு உங்களுக்காக சூப் வச்சு கொடுத்தா கீழே கொட்டுறீங்களா? உங்களுக்கெல்லாம் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. ஐயோ மேடம், தெரியாம பண்ணிட்டோம் மேடம், கோவப்படாதீங்க. உங்களெல்லாம் உள்ள விட்டதே தப்பு. என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. சாரி மேடம். என்ன சாரி? குடிக்க முடியாத அளவுக்கு நான் சூப் வச்சிருக்கேன். நான் சூப் வச்சேன்னா எங்க வீட்ல எல்லாரும் கேட்டு கேட்டு வாங்கி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு என்னோட கை பக்குவம். என்னடா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இனிமே சூப்லாம் செய்யாதீங்க. என்னால தாங்க முடியல. சூப்ல அப்படி என்னத்தை தான் கலந்தீங்க? பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் கலந்த மாதிரி இருக்கு. குடிக்கவே கன்றாவியா இருக்கு. தயவு செஞ்சு இனிமே ட்ரை பண்ணாதீங்க மம்மி. இந்தாங்க. ஐயோ மேடம், சூப்பு சூப்பராவே இருந்துச்சு மேடம், நிஜமாவே. போதும், இனிமே செத்தாலும் நான் சூப் வைக்கிறதா இல்ல. கொண்டாங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க? அவங்க கோச்சிட்டு போறாங்க. சரிடா, தப்பாக மேல இது நான் என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க? அவங்க கோவப்பட்டு சார் கிட்ட சொல்லி நமக்கு சீட்டு கிடைக்கலன்னா என்ன ஆகுறது? அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் குட்டிமா. ஒருவேளை சூப்பு குடிச்சாதான் சீட்டு கன்ஃபார்ம் சொன்னாங்கன்னா அதை விட கேவலமான சூப்பை கூட குடிக்க நான் தயாரா இருக்கேன். ஒருவேளை சூப் எடுத்து திரும்ப வந்துருவாங்களோ பயமா இருக்கு குட்டிமா. இங்க யாரையும் காணோம். எங்கேயும் யாரையும் காணோம். ஓகே, எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? ஏய் கோச்சுக்காதடி செல்லம், நீ தனியா இருக்கன்னு தெரிஞ்சது, அதான் சும்மா விளையாடி பார்க்கலாமேன்னு. ஏதாவது பேசினா உத வாங்குவேன். ஏய் சாக்ஷி, என்ன இது? நீ நானும் தனியா இருக்கோம், இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்காம ஆடிப்பேன் உதப்பன் மிரட்டுற. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு காஃபி ஷாப், ஐஸ்கிரீம் பார்லர்னு அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ வீட்லயே அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணிக்காம. சாக்ஷி, சாக்ஷி, வீட்டை திறந்து வச்சுட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? அம்மாடா வந்துட்டாங்க. இங்க ஒளிச்சுக்கிறேன். டேய், இங்க எல்லாம் போகாதடா. முத வெளியில போ. வெளியில போ. போ வெளியில. சாக்ஷி, ஏய், நீ எதுக்கு அந்த ரூமுக்குள்ள போன? அது ஒண்ணும் இல்ல. போதும். ஏன் பொண்ணு இருக்கிற ரூம்ல உனக்கு என்ன வேலை? ஏய் சாக்ஷி, உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? வெளியில வா. சாரி, தப்பா நினைக்காதீங்க. காஃபி குடிக்கணும் போல இருந்தது. கிச்சன் பக்கம் போய் பார்த்தேன், அங்க யாரும் இல்ல. ஒருவேளை நீங்க இந்த ரூம்குள்ள இருப்பீங்களோன்னு உங்களை தேடி தான் வந்தேன்.
ரூம்ல ஆள் இருக்காங்களா இல்லையான்னு உள்ள போய் தான் பாப்பியா? வெளியில இருந்து கூப்பிட மாட்டியா? இவன் தனியா இருக்கா, நீ பாட்டுக்கு ரூம்குள்ள நுழைஞ்சிருக்க. அறிவில்ல உனக்கு? படிச்சவன் தானே நீ. மேனஸ்னா என்னன்னே தெரியாத உனக்கு? வேற யாராவது பாத்திருந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? தப்பா பேச மாட்டாங்க? சாரி, இந்த ஒரு வாட்டி போதும். ஓ இஷ்டத்துக்கு இருக்க. இது ஒண்ணும் உன்னோட சொந்த வீடு இல்ல. நீ இங்க கெஸ்டா தான் வந்திருக்க. வந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியாது? அடுத்தவங்க வீட்டுல இப்படித்தான் வரமுறை இல்லாம நடப்பியா? ஏண்டி, உனக்காச்சும் அறிவு வேண்டாம்? அவன் தான் விவரம் இல்லாம உள்ள வந்தானா அவரை வெளியில நிக்க வச்சு பேச வேண்டியதானே? இல்லம்மா, நானே ஏன் உள்ள வந்தீங்கன்னு தான் சத்தம் போட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. பிரபாகர் இதெல்லாம் பார்த்தா என்னதானே தப்பா நினைப்பாரு. அது கூட இவருக்கு புரிய மாட்டேங்குது. என்ன தம்பி இதெல்லாம்? பிரபாகர் உன் மேல நம்பிக்கை வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. சாரி அத்தை, தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இப்படிலாம் நடக்காது. நீ பிரபாகர் தம்பிக்கு தெரிஞ்சவங்கிறதுனால இதோட விடுற. இன்னொரு தடவை இப்படி பண்ணேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், நல்லா இருக்காது. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? போ. ஷாம், எப்போ வந்தீங்க ஆபீஸ்ல இருந்து? ஜஸ்ட் இப்பதான் சார் வந்தேன். என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க? சார், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார். அத்தை என்ன நல்லா திட்டி விட்டாங்க சார். தப்பு பண்ணீங்களா? என்ன தப்பு பண்ணீங்க? அது வந்து சார், எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்தது. காஃபி சாப்பிட்டா பெட்டரா இருக்குமேனு கிச்சன் பக்கம் போய் பார்த்தேன் சார். கிச்சன்ல யாரும் இல்லாததால ரூம்குள்ள தான் அத்தை இருப்பாங்களோன்னு உள்ள போய் பார்த்தேன் சார். அங்க சாக்ஷி மேடம் மட்டும்தான் சார் இருந்தாங்க. நான் தனியா இருக்கும் போது உள்ள வரக்கூடாதுன்னு மேடம் கூட திட்டினாங்க. நானும் உடனே வெளில வந்துட்டேன். அப்போன்னு பார்த்து அத்தை உள்ள வந்தாங்க சார். அத்தை என்னை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்ன சாண்டி, ஏன் அவரை திட்டினீங்க? சார் சார் சார், அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க சார். அவங்க திட்டினது நியாயம் தான் சார். நான் மேடம் தனியா இருக்க ரூம்குள்ள போயிருக்க கூடாது சார். தப்பு என் மேலதான் சார். ஷாம், நீங்க ஒன்றும் வேணும்னு பண்ணலையே. இருக்கலாம் சார், ஆனா எனக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல. அதை மீறி நான் எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா? ஃபேமிலி செட்டப்குள்ள எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாது சார். சின்ன வயசுலயே அப்பா அம்மா இல்லாம தனியா வளர்ந்ததுனால எனக்கு இதை பத்தி சொல்லித்தர யாருமே இல்லை சார். வீட்டில் நானும் என் தங்கச்சி மட்டும்தான். இருக்கிறது ஒரே ஒரு ரூம் சார். இந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது சார். மேடத்தை என் சிஸ்டர் நினைச்சு நான் படிக்க கேஷுவலா போயிட்டேன் சார். அது தப்புன்னு திட்டதுக்கு அப்புறமா தான் சார் தெரிஞ்சது. சார், சத்தியமா சொல்றேன் சார், நான் வேணும்னு பண்ணல சார். தெரியாம தான் சார் பண்ணேன். சார் ப்ளீஸ் சார், நீங்களே என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஷாம், என்னது இது? இதுக்கு போய் கண்காணிட்டு இருக்கீங்க? உங்க பேக்ரவுண்ட் என்ன, நீங்க எப்படிப்பட்டவரும் எனக்கு தெரியும். ஆனா ஆன்ட்டிக்கு இதெல்லாம் தெரியாது இல்ல, அதனால அப்படி பேசிட்டாங்க. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ஆன்ட்டி கிட்ட நான் பேசுறேன். ஐயோ வேணாம் சார். என்னால உங்களுக்குள்ள எதுக்கு சார் பிரச்சனை? நீங்க எனக்காக பேசுனீங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. நான் எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணிக்கிறேன் சார். ஷாம், என்னாச்சு உங்களுக்கு? இதுக்கெல்லாம் நீங்க டிஸ்டர்ப் ஆகவே கூடாது. ஆன்ட்டி தானே, அவங்க நான் சொன்னா புரிஞ்சுப்பாங்க. ஆன்ட்டி, ஷாம் ரொம்ப நல்ல பையன். வேணும்னு அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. தனியாவே இருந்து பழகிட்டாரா, அதனாலதான் அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல. எப்படி மாப்ள, இவ்வளவு வயசாகுது, இதெல்லாம் தெரியாமலா இருக்கும்? விடுங்க ஆன்ட்டி, அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. நாம அதை பெருசு பண்ணக்கூடாது. நீங்க திட்டிட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் ஒன்றும் தப்பா நினைக்கலன்னு சொல்லி ஒரு சாரி மட்டும் கேட்டுருங்க. ப்ளீஸ் ஆன்ட்டி, இல்லைன்னா வீட்டை விட்டு போறான்றாரு. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. தெரியாம பண்ண தப்புக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் தர வேண்டாம். அதுக்கு நான் எதுக்கு மாப்ள சாரி கேட்கணும்? தப்பு பண்ணது அவரு. ஆன்ட்டி, சரி தப்பு பத்திலாம் பேச வரல. அவர் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு. நீங்க திட்டினதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. அவரை கன்வின்ஸ் பண்ணுங்க தான் சொல்றேன். கேஷுவலா ஒரு சாரி கேட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிரும். ப்ளீஸ் ஆன்ட்டி, எனக்காக கேளுங்களேன். ஆன்ட்டி, நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையில அவரோட டென்ஷன் குறையும். நீங்களும் பெருந்தன்மையா மன்னிச்சு விட்ட மாதிரி இருக்கும். கேளுங்க ஆன்ட்டி, ஒரே ஒரு சரிதானே, ப்ளீஸ் கேட்டுருங்களேன். சாரிப்பா, நான் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காத. ஐயோ, நீங்க போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு வயசுல பெரியவங்க
நீங்க திட்டினதை நான் சீரியஸா எடுத்துக்கல. நீங்க பேசினதை நான் ஒரு அட்வைஸா தான் எடுத்துக்கிட்டேன். அத சாரிலாம் வேணாம் அத்தை. மாப்ள, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆண்டி ஷாம் கம்பெனி ஒரு கப். ஷாம் கவலைப்படாதீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஃப்ரெஷ் ஆயிட்டு சரி சார். எப்படி? ஔ. ஏங்க மணி 9 ஆச்சுங்க. எப்ப அவரு வருவாரு? எங்க போயிருப்பாரு? எனக்கு அதான் ஒன்றும் புரியல. நம்ம வெயிட் பண்ணுறது மறந்துருப்பாரோ? உட்காந்து ஒரே இடத்துல இருந்து ரொம்ப இப்ப டயர்டாக என்னங்க பண்றது? என்ன பண்ணுறதுன்னா அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்ப வருவாரு? தெரியலையே. அவர் பிஸியான ஆஃபீஸரு, பல பேரை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை பார்ட்டி கிரின்னு கூட போயிருக்கலாம். ஏங்க லேட் ஆகணும்னு நாளைக்கு வாங்கன்னு சொன்னாவது பரவாயில்ல, இப்படியே வெயிட் பண்ண சொல்றது? என்னதான் ஆபீசரா இருந்தாலும் நம்ம பொறுமையை சோதிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? குட்டிமா, நம்ம டென்ஷன் ஆகவே கூடாது. அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும். அதுக்கு நடுவில் நம்மளை பற்றி ஞாபகம் வச்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். வெயிட் பண்ணலாம் குட்டிமா. நமக்கு வேலை நடக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ஆகணும். ஏங்க இதுக்கு மேல எப்படி பொறுமையா இருக்கிறது? வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? அவர் வருவாரா இல்லையான்னு கூட தெரியல. வருவார் குட்டிமா. எப்படி வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். வெயிட் பண்ணுங்கன்னு அவர் சொல்லிட்டு தானே போயிருக்காரு. வெயிட் பண்ணுவோம். நீ எப்படியாச்சும் இந்த வேலையை முடிச்சிடணும் குட்டிமா. ஒரு ஹானஸ்டான பியர் கூட இருக்காருல்ல, அவர் நம்மளை பற்றி ஞாபகப்படுத்திடலாம்ல. ஆனால் அந்த ஆளு நம்ம மேலே ஏகப்பட்ட கடுப்பில் இருக்காரு. ரொம்ப கஷ்டம். ஏங்க அவர் எப்ப வருவாருன்னு யார்கிட்ட விசாரிக்க முடியுமா? இல்லைன்னா அவர் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி பாருங்களேன். நம்பர்லாம் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட ஃபோன் இருக்குமான்னு தெரியலையே. எப்போ ட்ரை பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. ஏங்க அவர் வைஃப் கிட்ட விசாரிக்கலாமா? நாம பாட்டுக்கு ஏதோ நம்பிக்கையில் உட்காந்துட்டு இருக்கோம். அவர் வந்த உடனே நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு யூஸ் இல்லாம போயிடும். குட்டிமா, அந்த அம்மா என் மேல ஏற்கனவே பயங்கர கடுப்புல இருக்கிறாங்க. இப்போ நான் வேற கேட்க போய் நம்மள வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க பண்ண வேலைக்கு சொன்னாலும் சொல்லுவாங்க. தப்பு தான். என்னமோ சீட்டை கட்சி மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன். அதுக்கும் சேர்த்தா இப்போ நம்ம வந்து போயிருக்கோம். நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த பிஏ நம்பரை வாங்கி வச்சிருக்கணும். அவனையாவது கான்டாக்ட் பண்ணி சார் எங்க இருக்காரு, எப்போ வருவாருன்னு கேட்டு தெரிஞ்சிருந்துருக்கலாம். கேட்டுக்கலாம்ல. பார்த்தல எப்படி மறைச்சுன்னு போறாங்கன்னு. இன்னும் அந்த சூப் மேட்டர் மறக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இருக்கிற டென்ஷன் வேறு போய் பேசினேன், ஏதோ இடம் ஒன்றுமா பேசிடுவேன். நீ அவங்க கிட்ட போய் பேச. நானா? ஆமா குட்டிமா. ஏற்கனவே நான் பேச போய் தான் ஆஃபீஸர் டென்ஷனாக நம்மள ஆஃபீஸர்கிட்ட வெளியே அமிச்சிட்டாரு. இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. குட்டிமா அவங்க வந்துட்டாங்க, போய் பேச போ. குட்டிமா போ. எக்ஸ்கியூஸ் மீ, சார் எப்போ வருவாருன்னு தெரியுங்களா? தெரியாது. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தானே போனாரு. வெயிட் பண்ணுங்க. ஏண்டி அறிவு கட்டவளே, என்னடி பண்ற? அம்மா நான் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன்மா. எவ்வளவு தடவை சொல்றது? மழை வர மாதிரி இருக்கு, துணி எடுறி. சரிம்மா. காபி போட்டுட்டு வா, தலைய வலிக்குது. அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் கொடுத்த சூப்பைய கீழே கொட்டிட்டாங்க. நீ போய் உன் வேலையை பாரு. சரிம்மா. ஏங்க வீட்டுக்கே போயிடலாம். என்ன விளையாடுறியா? இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இப்போ போகணுன்னா எப்படி? எனக்கு பசிக்குதுங்க. அதுவும் இல்லாம எப்போ வருவாருன்னு தெரிஞ்சாலாவது வெயிட் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. எதுவுமே தெரியாம இப்படி வெயிட் பண்றது. இங்க பாரு குட்டிமா, அவர் தான் இருன்னு சொல்லிட்டு போயிருக்காருல்ல. அவர் வரத்துக்குள்ள நம்ம கிளம்பி போயிட்டோம்னா பெரிய சிக்கலா போயிடும். அப்புறம் அதே ஒரு காரணம் கட்டி சீட் கொடுக்காம போயிட்டாருன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரே இடத்துல எவ்வளவு நேரம் தான் இப்படி உட்கார்றது? குட்டிமா கொஞ்சம் பொறுமையா இரு. என் கோழிக்கு வேற சாரை பார்த்து தான் போகணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம பாட்டு கோவத்தில் அவசரப்பட்டு வெளியே போயிட்டோம் வை, அப்புறம் என் கொலி கூட என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, சீட்டும் கிடைக்காம போயிடும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். மணி என்ன 9:10 தான் ஆகுது. ஒரு ½ அன் அவர் பொறுத்துக்கோ. அதுக்கப்புறமும் வரலன்னா வீட்டுக்கு போயிடலாமா? வீட்டுக்கு என்ன பண்ண சொல்ற? சீட்டு கிடைக்கல சொல்லி வருத்தப்பட்டு இருக்க சொல்றியா? அதுக்கு இங்க வெயிட் பண்றது எவ்வளவோ பெட்டர். ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோ குட்டிமா. சரி ஒரு ½ அன் அவர் பார்ப்போம். அதுக்கப்புறமும் சார் வரலன்னு வை, நான் வெளியே போய் டிஃபன் வந்துடுறேன். இந்த பார் 2 பேரும் சேர்ந்து வெளியே போகணும்னு வை. அந்த சமயம் பார்த்து அவர் வந்தாருன்னா வீட்டுக்கிட்ட பூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியாது, சீட்டும் கிடைக்காம போயிடும். என்ன சொல்ற? பொறுமையா